ஹலோ, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ காலம் ஆயிட்டுது என்று நிஷா உற்சாகத்துடன் கேட்டாள். ஆனால் அமலா ஒரு பெருமூச்சுடன் பாரமான மனதோடு பதிலளித்தாள். உண்மையை சொல்லப்போனால் என் திருமண வாழ்க்கையில் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். அங்கே அடிதடியோ அல்லது கொடுமைகளோ இல்லை. ஆனால் எங்களுக்குள் இருந்த நெருக்கம் குறைந்து விட்டது. என் குழந்தைகள் மீது எனக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது. அவர்களுக்காகவே நான் அவருடன் வாழ்கிறேன். அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நான் எப்பொழுதோ அவரை விட்டு பிரிந்திருப்பேன். நாங்கள் குழந்தைகளுக்காக மட்டுமே சேர்ந்து வாழுகிறோம் என்று பலர் சொல்ல நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகளை உங்களுக்கு கொடுத்தவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்களை தாயாக்கிய கணவர் அல்லது அந்த குழந்தைகளை சுமந்த மனைவி, இவர்களை நாம் ஏன் மறந்து விடுகிறோம்? நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களின், அதாவது பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துவது எளிது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை தந்தவரை அங்கீகரிக்க நாம் மறந்து விடுகிறோம். உறவுகளில் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் பிற பகுதிகளிலும் நமக்கு கிடைக்கும் நன்மைகளில் நாம் மூழ்கி விடுகிறோம். ஆனால் அந்த நன்மைகளை செய்தவர்களை மறந்து விடுகிறோம் அல்லது அவர்களை சாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு குழந்தை தனக்கு கிடைத்த புதிய பொம்மையை நேசிக்கிறது. ஆனால் அதை வாங்க கடினமாக உழைத்த பெற்றோரை மதிக்க தவறிவிடுகிறது. சுவையான உணவை ரசித்து உண்பவர்கள் அதை சமைத்தவரை பாராட்ட தவறுவதும் இதை போன்றதுதான். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. கிடைத்த பரிசுகளை மட்டும் பார்க்காமல் அந்த பரிசை கொடுத்தவர் மீதும் நாம் கவனம் செலுத்தும் போது கடவுள் மீதும் அவர் நம் வாழ்வில் வைத்துள்ள மனிதர்கள் மீதும் நமது நன்றியுணர்வு பெருகும். இது நம் உறவுகளை ஆழப்படுத்துவதோடு கடவுளின் அன்பையும் பிரதிபலிக்கும். கொஞ்சம் யோசித்துதான் பாருங்களேன்.